ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப மினிமம் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த எவ்ரிடே மேக்கப் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹோம்மேட் அலோவேரா ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். ஸோ அலோவேரா ஃபேஷியல் முடிச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா இப்போ இந்த மேக்கப் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஸ் அப்ளை பண்ணிடலாம். பேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஓலேயோட நேச்சுரல் ஒயிட் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபேஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எந்த க்ரீம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின்க்கு ஓலே நேச்சுரல் ஒயிட் கரெக்டாக நல்ல இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். அதனால் நான் என்னோடய ஃபேஸில் அப்புறம் என்னோடய நெக்கில் இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நைக்காவோட பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நைக்காவோட பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நைக்காவோட பிபி க்ரீமை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் வேர்த்து விடும். மேக்கப் ரொம்ப திட்டாயிரும். அதனால் ரொம்ப கம்மியாக இந்த பிபி க்ரீமை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நைக்காவோட பிபி க்ரீம் பீச் ஷேட் என்னோடய ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 கை வச்சு நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிபி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 minutes நல்லா இதை காய விடுங்க. நம்மளோட ஸ்கின் இந்த பிபி க்ரீமை நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஒரு 4 to 5 minutesக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்ததாக நான் டால்கம் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மேக்கப்புக்கு நான் வெறும் பேபி க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது ஒரு சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் அப்படின்றதுனால நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த டால்கம் பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பயோட்டிக்கோட சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சாண்டல்வுட் பவுடர் நல்ல ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு ஸ்கின்ல கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் அலோவேரா ஃபேஷியலும் சாண்டல்வுட் பவுடர் வச்சு தான் பண்ணேன் அப்படின்றதுனால பவுடரும் நான் சாண்டல்வுட் பவுடரை யூஸ் பண்ணுறேன். நல்லா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் அப்படின்றதுனால. இப்போது பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் அப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டேக் ஓகேயோட ஸ்மர்ச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் காஜல் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு மழை காலத்துக்கு இந்த காஜல் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா திக் அண்ட் டார்க்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் தண்ணி பட்டாலும் இழுப்பாமல் இருக்கும். காஜல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்ககிட்ட ஐப்ரோ பென்சில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு உங்களோட ஐப்ரோஸ் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் கை வச்சு ஷேப் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட லாஸ்ட் மேக்கப் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஐப்ரோஸ் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால இந்த தடவை கை வச்சு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சிம்பிளான மேக்கப்பை நல்ல லுக்காக காட்டுறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்டே குக்கியோட நாட்டி கான்வர்சேஷன் அப்படின்ற லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது லிக்விட் லிப்ஸ்டிக் தான். ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மேட் மாதிரி இருக்கும். உங்களோட லிப்ஸில் இந்த மாதிரி அவுட்டர் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லிப்ஸ்டிக் ஷேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். பர்பிள்லேருந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சிம்பிள் மேக்கப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண உடனே ஃபேஸில் ஒரு நல்ல நேச்சுரல் லுக் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்ததாக நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஐலைனரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பென்சிலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கெட்ச் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட பென்சில் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ பென்சில் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கண்ணிலையும் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஐலைனர் ஸ்டே குக்கியோட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் வீடியோவில் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்மளோட மேக்கப் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப நேச்சுரலான லுக் இந்த மேக்கப்பில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஹெவியான காம்பேக்ட் பவுடரோ ஃபவுண்டேஷனோ எதுவுமே போடலை இதில். அதனால் ஜஸ்ட் வீட்டில் யூஸ் பண்ணுற அதே க்ரீம் அப்புறம் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நடுவில் நீங்கள் ஒரே ஒரு பிபி க்ரீமை மட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் 1 ஹவருக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபங்க்ஷன் அண்ட் பார்ட்டி மேக்கப் லுக் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். Thank you so much for watching. Bye.